வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துருக்கோம். அந்த விதத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எங்கள் அண்ணன் விஜய் அவர்களின் ஜனநாயக படம் ரிலீஸ். இந்த டைம்ல ஆயிருக்க வேண்டியது ஆயிருந்தா பால் ஊத்து என்ன, கற்பூரம் என்ன, புள்ளிங்கோ டான்ஸ் என்ன, பயங்கரமா கலப்பிட்டு பயங்கரமா கட் அவுட்லாம் வச்சு ஒரு உங்கள் விஜய் உயிர் என வர நான் உங்கள் விஜய் அவங்க போஸ்டர் வச்சு அடிச்சுப்போ பயங்கர பக்கா மாசா பண்ணியிருப்பாங்க. பக்கா மாஸ் கட்சியினர், அணில் குஞ்சுகள். ஆனா இப்ப என்னன்னா பல தடைகள். எங்க அண்ணன் விஜய் கட்சி ஆரம்பிச்சது கூட இந்த அளவுக்கு தடைகள் வந்திருக்காது. ஆனா ஜனநாயகன் படத்துக்கு எங்க அண்ணனே எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான தடைகள் வந்திருக்காப்ல. இந்த தடையை யார் பண்றான்னு தெரியல. தடையை பத்தி பேசணும்னா எங்க அண்ணன் படத்துக்கு மட்டும் தடை இல்லை, அதோட சேர்ந்து சிவகார்த்திகேயனின் படத்துக்கும் பராசக்தி படத்திற்கும் தமிழ் வெல்லுங்கிற படத்துக்கும் சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்கலையா. 2 படமும் நீயா நானும் போட்டி போட்டிருந்த சமயத்துல வேற எவனும் போட்டியை போட்டான். நீங்களா உங்களுக்கு முதல்ல படத்தை ரிலீஸ் பண்ண விட்டாதான்டா நீங்க நீயா நானா தமிழ் வெல்லுமா உங்கள் ஜனநாயகன் வருகிறார் அப்படின்னு சொல்லுவோம், உங்களுக்கு சண்டையை போடுவீங்க அப்படின்ட்டு இவங்க ஒண்ணு யோசிக்க அங்க எவனை ஒருத்தன் சிறப்பா பண்ணிட்டான். அவன் தான் சென்சார் போர்டு. சென்சார் போர்டு என்கிற தணிக்கை குழு அப்பா உங்களுக்கு சர்டிபிகேட் தர முடியாது. நீங்க இந்த படத்துல அப்படி இருக்கு, ஜனநாயகன் படத்துல இப்படி இருக்கு, தமிழ் வெல்லும் படம் சிவகார்த்தியின் படத்துல அப்படி இருக்கு, இதெல்லாம் கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 படத்துலயும் பாதிய படத்தையே கட் பண்ற சொல்லிட்டா போல. ஆனா அதுல ஒரு ஸ்டெப்பு போய் நம்மளுடைய சிவகார்த்தியன் அண்ணனின் படமான பராசக்தி படத்துல எப்பா அவங்க காலிலேயே விழுந்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்டதெல்லாம் கட் பண்ணி எடுத்து ஒரு வழியா வாங்கிட்டாப்ல தணிக்கை சர்டிபிகேட்ட. ஆனா நம்ம ஜனநாயகன் தான் நான்லாம் கட் பண்ண மாட்டேப்பா, நான் இருந்தால் தலைவராகத்தான் இருப்பேன் அப்படின்னு ஒன்னையும் கட் பண்ணாம ஒரு போராடிட்டு இருக்காப்ல. அந்த படத்தின் தயாரிப்பு குழு சார்பில் கூட ஒரு அறிக்கை விடுந்தாப்புல, நீங்கள் லாவுடன் எதிர்பார்த்த நம்ம விஜய் அண்ணன் படம் சற்று தள்ளி போகிறது அப்படின்ட்டு இருந்தாப்புல. ஒட்டு மொத்தத்துல அரசியல் படமா பராசக்தியும் ஜனநாயகன் படம் அரசியலாகவும் இந்த 2 படத்தை வச்சியும் ஒருத்தன் அரசியல் பண்ணிட்டு இருக்கான்னா அது நல்ல ஒரு அரசியல் தான், நல்ல ஒரு அரசியலுக்காக தான் ஓடிக்கிட்டு இருந்து. ஆனா இது பிஜேபி தான் பண்ணுமானா எனக்கு என்னவோ பிஜேபி இந்த அளவுக்கு டைரக்டா இறங்கி பண்ற அளவுக்கு வாய்ப்பு இல்லை. ஓரளவுக்கு எல்லா இடத்திலும் நம்மளோட திராவிட மாடல் ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அப்படி யாராட்டு ஒருத்தர் கூட உள்ள இருந்து அந்த வேலையை பண்ணலாமா? ஏன்னா அதுக்கு காத்து அதுக்குள்ள காரணத்தை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இங்க இருக்கு. அந்த தணிக்கைக்குள்ள இருந்து ஒரே ஒருத்தருக்கு பிடிக்கலையா படம். அதனால அவரோட கம்ப்ளைண்டின் அடிப்படையில் மறு குழுவுக்கு அடுத்த சென்சார் போர்டுக்கு அனுப்பி அவங்க ஒப்புதல் கொடுத்தா கொடுங்க அப்படின்ட்டு பண்ணியிருக்காப்பியா. அதுதான் விஜயின் ஆதரவாளர்கள், விஜயின் தொண்டர்கள், விஜயின் ரசிகர்கள், அணில் குஞ்சுகள்லாம் குவா 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 குவான்னு கத்திக்கிட்டு இருக்கதா கேள்வி. ஏன்னா பிஜேபி டைரக்டா அட்டாக் பண்ணியிருந்தா சிபிஐ இருக்கு, அமலாக்கத்துறைக்கு அது மூலமா அட்டாக் பண்ணிருக்கலாம். இது யாரு மேல யாரு என்ன பண்றான்ட்டு பயங்கரமா இருக்குப்பா. ட்விஸ்ட் எல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. அதுல எங்க அண்ணன் விஜய் தான் சிக்கிட்டு சின்ன புண்ணமா இருக்காரு. அதுல ஒரு சிரிப்பு செந்தில் வேற அண்ணன் இந்த படத்தை இவராலேயே சொல்ல தேதிக்கு ரிலீஸ் பண்ண முடியலாம், இவர் என்ன தலைவராக போறார் அப்படின்ட்டு நீட்டெல்லாம் உள்ள கொண்டு வர. இப்படிதான் நாங்கள் நீட்டை மத்திய அரசின் அனுமதி இல்லாமல் நாங்க செயல்படுத்த முடியாது அப்படின்ட்டு ஜனநாயக படத்தோட நீட்டு படத்தையும் விட்டுட்டு எங்க அண்ணன் அப்படியே ஒரு பில்டப்ல கொண்டு போயிட்டு இருக்காப்ல. இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகலன்ட்டு நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. அதுல சிம்பு அவர்களோட குரலும் உண்டு, அதை பாராட்டி ஆகணும். தன்னை போல ஒரு கலைஞனுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகல வேதனை பொறுத்து கொடுத்தாப்புல. ஏன்னா இந்த இத்தனைக்கும் விஜய்னால ரொம்ப ஒன்றும் அவர் இது உதவி பண்ணவரோ அல்லது விஜய் படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன் பண்ணாலோ கிடையாது, அவர்கள் பயனடைந்த ஆளும் கிடையாது. எஸ்டிஆர் சிம்பு அவரோட குரல் கொடுத்தாப்புல. ஆனா நம்ம அண்ணன் எஸ்கே சிவகார்த்தியன் பயங்கரமான ஆளு, அப்படியே மௌனமாவே இருந்து காரியத்தை ஒரு குரல் கூட கொடுக்கல. நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க.
நிறைய விஜயின் கடைசி படத்துக்கு எதிர்த்து நீங்க இப்படி செய்யறதுன்னு நிறைய பேர் வந்து குரல் கொடுத்தாப்புல. பராசக்திக்கும் சென்சாரும் கொடுக்கல, அவங்களோட கையில விழுந்து அந்த சென்சார் கொடுக்கல. இதுல வந்து பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு. அண்ணனும் ஒரு குரல் கொடுத்துக்கலாம், சிவகார்த்தி அண்ணனும் தலைவா எங்க எங்க விஜய் அவர்களுக்கு ஒரு பண்ணிருக்கலாம்னு குரல் கொடுத்துக்கலாம். ஜெயம் ரவி கூட வாழ்த்தையும் தெரிவிச்சாப்புல, அதே மாதிரி குரலையும் கொடுத்து வேற காப்பாத்திக்கிட்டாப்புல. ஆனா துப்பாக்கிலாம் கொடுத்து சிவகார்த்தியனுக்காக ரொம்ப ஹெல்ப்லாம் பண்ண விஜய் அண்ணன் படத்துக்காக வந்து தலைவன் சிவகார்த்தியன் வந்து எந்த ஊரும் பண்ணிட்டு இருக்காப்புல.